ஃப்ரெண்ட்ஸ், நம்மள ரொம்ப பேருக்கு ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்குங்க. அதுதான் பெல்லி ப்ளோட்டிங். இந்த கண்டிஷனில் நம்ம ஸ்டொமக் ஏரியா ஃபுல்லாக டைட் அண்ட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த 3 டிப்ஸ் மூலமாக பெல்லி ப்ளோட்டிங்கை நேச்சுரலாகவே குறைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, லெமன் வாட்டர் தாங்க. நீங்கள் காலையில் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் கூட ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அதை ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நம்ம உடம்புல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதோட எக்ஸஸ் கேஸையும் நம்ம உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிப் நம்பர் 2, கேஸ் அதிகமாக உள்ள பொருளெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தாங்க. நீங்கள் நார்மலாக ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இல்லை சோடா அந்த மாதிரி கேஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக உள்ள ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புல கேஸ் அதிகமாகுங்க. ஸோ இதை லிமிட் பண்ணுறதுனால நம்ம உடம்புல ப்ளோட்டிங் எஃபெக்ட்டுமே ரொம்பவே குறையும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நடைப்பயிற்சி தாங்க. நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 to 15 minutes ஸ்லோவாக வாக் பண்ணிவிடுங்க. இது நம்ம டைஜஷனை ஸ்பீடப் பண்ணுறதோட ஸ்டொமக்கில் இருக்க ஹெவினஸையும் குறைக்குங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 டிப்புமே ஒரு மினிமம் ஒரு 2-3 days நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு நம்ம வரோம்.